Next question. A circular steel bar having 3 segments is subjected to various forces at different cross section as shown in figure. Okay. Similar question, geometrically same, that is circular cross section and different magnitude of cross sections. Okay, different cross section, geometrically same circular section, various forces acting on the section. இப்போ இந்த செக்ஷன்ல 70 கிலோநியூட்டன், இந்த செக்ஷன்ல பிங்கிற ஃபோர்ஸ், இந்த இடத்துல வந்து 30 கிலோநியூட்டன், இந்த இடத்துல வந்து 40 கிலோநியூட்டன். இந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து எண்ட்ல மட்டும் அப்ளை ஆகல, ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லயும் வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகே, டிட்டர்மைன் தி நெசசரி ஃபோர்ஸ் டு பி அப்ளைட் அட் த செக்ஷன் சி. இந்த செக்ஷன்ல எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபார் த ஈக்குலிபிரியம் ஆஃப் பார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் உள்ள எல்லா கான்செப்ட்ஸுமே ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியம். இப்போ ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியத்துல இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த எலமெண்ட் மூவ்மெண்ட்ல இருக்கும். மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடாது. இன்டர்னலா ஃபோர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியத்துல இருக்கணும். அவங்களே கொடுத்துருக்காங்க ஃபார் தி ஈக்குலிபிரியம் ஆஃப் பார். ஆல்சோ ஃபைண்ட் த டோட்டல் எலாங்கேஷன் ஆஃப் த பார். ஓகே, அதுக்கடுத்து வந்து ஸ்டீல் மெட்டீரியல், ஸோ யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கிவன் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஃபிகர் தான். அது போக the material given data, it is the Young's modulus value 202 gigapascal. So 202 into 10 power 3 megapascal. ஓகே, இந்த இடத்துல ரெண்டு கேட்டிருக்காங்க. ஒன்னு இந்த பிங்கிற வேல்யூ என்ன, அதுக்கடுத்து டோட்டல் எலாங்கேஷன் வந்து என்ன. இது ரெண்டுமே நம்ம வந்து ப்ரீவியஸா சால்வ் பண்றதுதான். ஸோ ஈஸியா நம்ம வேகமா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த ஒரு கன்செப்சுவல் ட்விஸ்டும் வந்து இந்த கொஸ்டின்ல புதுசா பார்க்க. ஓகே, ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ண கான்செப்ட் தான். ஓகே, டு ஃபைண்ட் வந்து ரெண்டு, ஒன்னு வந்து நம்மளுக்கு லோடு என்ன அடுத்த செக்ஷன். ஓகே, செகண்ட் நம்மளுக்கு எவ்வளவு டோட்டல் எலாங்கேஷன். இது பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஓகே, நம்மளுக்கே தெரியும் டோட்டல் எலாங்கேஷன் வேரியஸ் செக்ஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா டோட்டல் எலாங்கேஷன் அப்படிங்கிறது சமேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் ரூல். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு கண்டுபிடிப்போம். இப்ப ஏதாவது அன்னோன் ஃபோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ்ல வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியத்துல தான் இருக்கு. ஸோ நெட் ஃபோர்ஸ் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன் இஸ் 0. ஓகே, ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் பாசிட்டிவ். ஸோ 70 is the positive x direction, p is the negative x direction, 30 is the positive x direction, and 40 is the negative x direction. So is equal to 0. So positive is added 100 minus p minus 40 is equal to 0. 100 minus 40, 60. Positive 60 minus p is equal to 0. So p is equal to 60 kilonewton. So it is a positive value. Okay, same இந்த செக்ஷன்லயே தான் வந்து இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இதே டைரக்ஷன்ல தான் இருக்குது. டைரக்ஷன் இஸ் சேம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. செகண்ட் கொஸ்டினுக்கு டோட்டல் எலாங்கேஷன். ஓகே, டோட்டல் எலாங்கேஷன் அப்படிங்கிறது பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஸோ டோட்டல் எலாங்கேஷன் ஆஃப் த பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல் எலாங்கேஷன். இதுக்கு பேர் வைக்கணும் சமேஷன் ஆஃப் ஏபிங்கிற எலமெண்ட். ஓகே, இந்த எலமெண்ட்டை ஒன்றுன்னு எடுத்துப்போம், இதை 2, இது வந்து 3. ஓகே, ஸோ வி அசியூம் ஒன் செக்மெண்ட், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ங்கிறது ஏபி, செகண்ட் செக்மெண்ட்ங்கிறது பிசி, தேர்ட் செக்மெண்ட்ங்கிறது சிடி. ஓகே, ஸோ சமேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், செகண்ட் செக்மெண்ட் அண்ட் தேர்ட் செக்மெண்ட். அப்படி எல்லாம் இல்லைன்னா ஏபி பிசி அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். ஸோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதை வந்து நம்ம எழுதிப்போம், இல்லை அசியூம் ஆர் லெட் அப்படிங்கிற மாதிரி. லெட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் ஏபி, செகண்ட், இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் எவ்வளவு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியணும். இப்போ இந்த லாஸ்ட் ரெண்டு செக்மெண்ட் வந்து ஈஸி. இங்க கட் பண்ணா இதோட ஃபோர்ஸ் வேல்யூ வந்து 40 கிலோநியூட்டன் அவுட்வர்டு, ஸோ டென்சைல் ஃபோர்ஸ். இங்க கட் பண்ணா நம்மளுக்கு வந்து
70 kilonewton outward. So ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல 40 kilonewton, தேர்ட் செக்மெண்ட்ல 70 kilonewton. இது ரெண்டுமே வந்து டென்சைல் ஃபோர்ஸ் ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்ப செகண்ட் செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து கட் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்றோம். ஓகே, இந்த இடத்துல கட் பண்ணி ரைட் சைடு எடுப்போம், இல்லைன்னா லெஃப்ட் சைடு எடுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்போஸ் ரைட் சைடு எடுக்கிறோம். ஓகே, ரைட் சைடு இங்க கட் பண்ணா இல்ல எதுல எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்க கட், இது வந்து கட்டிங் செக்ஷன். இது பிங்கிற ஃபோர்ஸ், பிங்கிறது வந்து 60. ஸோ டைரக்ஷன் அதே டைரக்ஷன் தான். இது வந்து 70 kilonewton. ஸோ நான் அவுட்வர்ட்லயே வந்து ரியாக்ஷனை போட்டுக்கிறேன். ஓகே, இதை சால்வ் பண்ணா என்ன ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி நெகட்டிவ் ஆர் ஃபார் நெகட்டிவ் 60, இட் இஸ் பாசிட்டிவ் 70 இஸ் ஈக்குவல் டு 0. இதை ரெண்டையும் சால்வ் பண்றோம்னா மைனஸ் ஆர் பிளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர் அந்த சைடு போச்சுன்னா ஆர் ஈக்குவல் டு பாசிட்டிவ் 10 kilonewton. Okay, 10 kilonewton is positive. Positive means doesn't change the direction. Okay, the direction is correct. Okay, இதே directionல தான் இருக்கு. So இதான் வந்து B material. So இதான் section. So right side தான் B வந்து நம்ம வரையணும். So direction is same. So it is the B2. Okay, இந்த சைடு அவுட்வர்ட் இருந்துச்சுன்னா இந்த சைடு அவுட்வர்ட் தான். So இதுவும் டென்ஷன் தான் நம்மளுக்கு. ஓகே, சேம் தான், இதுவும் டென்ஷன். ஓகே, ஸோ கிளியரா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. P2 is the 10 kilonewton tension forces. Okay, all are tension. So இது obviously this is the tensile force subjected element. So this will be elongated. Okay, total elongation is equal to L1, L2 and L3. Okay, எது சேம் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டீரியல் சேம், அதே மாதிரி சேம் சர்க்குலர் செக்ஷன். ஸோ π/4. ஸோ π/4 வந்து மேலே வந்துடும். அதுக்கடுத்து kilonewton. சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். P1 L1 divided by T1 square, P2 L2 divided by T2 square, P3 L3 divided by T3 square. ஓகே, நம்மளுக்கு கிளியரா தெரியும் இது எல்லாமே kilonewton. ஓகே, அப்ப 10⁻³ நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்றோம். அந்த 10⁻³ காமனா நம்ம வெளியில எடுத்துறோம். ஏன் வெளியில எடுக்கிறோம்னா யங்ஸ் மாடுலஸ் ஸ்கொயர் 10⁻³. அப்போ 4 into kilonewtonல உள்ள 10⁻³ மேல எடுத்துறோம். அதே மாதிரி இங்க வந்து 202 into 10⁻³ நம்மளுக்கு இருக்கும். இது π. இப்ப இதே இதுவும் 10⁻³ 10⁻³ காமனா இருக்கு, கேன்சல் ஆயிடும். ஸோ இது P1ங்கிறது 40 kilonewton. kilonewtonல உள்ள 10⁻³ நம்ம காமனா எடுத்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து 10⁻³ நம்ம சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. 600, 800, 900. Okay, 600 length. It is the 30 square. Okay, 30 mm diameter. 30, 60, 40. Plus P2 is 10. இதுவும் tension force தான். 10 into 800 divided by T2 is 60 square. 60 தானே, 60, 800 தான். Plus P3 is 70 kilonewton. It is 900 divided by 40 square. ஓகே, நம்ம வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். 4 divided by இதோட வேல்யூ என்ன வருது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். 4 divided by 202 into 3.14. That is 0.0063. ஓகே, இதோட டோட்டல் வேல்யூ 0.0063. நெக்ஸ்ட் 40 into 600 divided by 30 square, 26.67. Okay, 8000 divided by 60 square, that is 2.22, plus 70 into 900
divided by 40 square. 39.375. கிளியரா எழுதிக்கோங்க. ஓகே, இதோட டோட்டல் சமேஷன் வந்து எவ்வளவு அப்படின்னா 26.67 plus 2.22 plus 39.375. okay, 68.265. okay, into 0.0063, 0.43 mm. 0.43 mm. okay, second answer, the bar will be elongated by 0.43 mm. It is the result. It is the result. Okay. Okay. Okay.